சென்னை எண்ணூரில் முறையாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்காததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட எண்ணூர், அன்னை சிவகாமி நகர், பர்மா நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சின்னக்குப்பம் வழியாக கடலில் மழைநீர் கலக்கும் வகையில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால்வாயிலிருந்து தண்ணீர் கடலில் கலக்கும் இடத்தில் தூண்டில் விளைவு இருப்பதால் மணல் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் தண்ணீர் வெளியேறி கடலில் கலக்கிறது. இதன் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கும் படகுகள், வலைகள் ஆகியவை கடல் நீரில் மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற பாதிப்பு இருப்பதால் தூண்டில் வளைவின் நடுவே மழைநீர் வடிகால்வாயை கொண்டு சென்று நேரடியாக மழைநீரில் கலக்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடிகாலில் வந்து 2 கல் இருக்கு, பின்னாடி பாப்பீங்க. அந்த கல்லை வந்து விலக்கிட்டு அங்கே ஒரு கல்வெட்டு மாதிரி போட்டு எல்லா மழை தண்ணியும் ஸ்ட்ரெயிட்டாக கடலுக்கு போகிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுபடி தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பாதியில் விட்டாங்க. இந்த பாதியில் விட்டதுனால என்ன பண்ணிச்சா, தண்ணி ஃபுல்லாக கல்லுக்கு ஓடாமல் அப்படியே இப்போ சைடில் ஓடுறதுனால நாங்கள் தொழில் பண்ணுற இடத்துக்கு வந்து பாதிப்பாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஓடும்போது இந்த போட்டை இழுத்துக்கிட்டு திரும்பி கடலுக்கு வந்து தண்ணி ஓடுது. மழைநீர் வடிகால் போட்டதுனால தான் இங்கே பெரிய பாதிப்பாகவே இருக்குது. அதிக மழை பெஞ்சதுன்னா இங்கே தொழில் பண்ண முடியாது, போட்டு சேதமாகவும் வலை ஃபுல்லாக கடல் அடிச்சுட்டு போயிடும். இதனால மீனவர்களுக்கு பெரிய பொருளாதார பாதிப்பு வரும்.